வாழ்க்கையில எல்லாருக்கும் கனவு, ஆசை இருக்கும். அத நிறைவேத்துறதுக்கு நெறைய முயற்சிகள் செய்வோம். அதே மாரி தன்னோட ஆசை நிறைவேத்துறதுக்காக, தான் செஞ்சுட்டு இருந்த வேலைய விட்டுட்டு, சினிமால தனக்குன்னு ஒரு இடம் பிடிக்கணுன்றதுக்காக முயற்சி செஞ்சிருக்காரு. இப்போ ஒரு ஃபிலிம் டைரக்டர் ஆவும், புரொடியூசர் ஆவும், ஸ்க்ரீன் ரைட்டர் ஆவும், ஆக்டராவும் இருக்க லோகேஷ் கனகராஜ் அவங்கள பத்தி பார்க்க போறோம். லோகேஷ் கனகராஜ் அவங்க 14th மார்ச் 1986ல தமிழ்நாட்டுல இருக்க கோயம்புத்தூர்ல கிணத்துக்கடவு அப்படின்ற ஊர்ல பொறந்திருக்காரு. இவங்க அப்பா பேரு பரமேஸ்வரன், இவங்க அம்மா பேரு சுனிதா. அப்புறம் 3 பிரதர்ஸும் இருக்காங்க. பழனி அம்மாள் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க. இது எங்க இருக்குன்னா பொள்ளாச்சியில இருக்கு. அப்புறம் எம்பிஏ பண்றதுக்கு முன்னாடி பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல ஃபேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்காரு. செப்டம்பர் 15, 2011ல ஐஸ்வர்யா அப்படின்றவங்கள என்கேஜ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்த வருஷத்துல 8th ஜனவரி 2012ல மேரேஜும் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. ஆருத்ரா, ஆத்விகா. அப்புறம் லோகேஷ் கனகராஜ் அவங்க Facebookல ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்களாம். இவங்களோட கிராஜுவேஷன் அண்ணா யூனிவர்சிட்டியில பண்ணிருக்காங்க. அப்புறம் டின்சல் டவுனுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு பிரைவேட் பேங்க்ல 4ல இருந்து 5 வருஷம் வேலை செஞ்சிருக்காங்க. அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க கம்பெனில ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட் வைக்கிறாங்க. அதுல ஒரு ஷார்ட் பிலிம் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஷார்ட் பிலிம் ஃபர்ஸ்ட் பிரைஸும் வாங்கியிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் அவங்க அவங்களோட கெரியரை அச்சம் தவிர அப்படின்ற ஷார்ட் பிலிம் மூலியமா ஆரம்பிச்சிருக்காங்க. இது எப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா 18 டிசம்பர் 2012ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் இந்த படத்துக்கு ஷார்ட் பிலிம் ஃபெஸ்டிவல் க்ளூபேஸ் ஒரு 3 அவார்டு கொடுத்திருக்காங்க. என்னன்னா பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் பிலிம், பெஸ்ட் ஆக்டர்னு கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட வாழ்க்கையில மியூசிக் எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லா மனுஷனும் அவன் வாழ்க்கையில எப்படி ஒரு ஹீரோவா இருக்கான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஷார்ட் கார்ப்பரேட் வீடியோ பண்ணியிருக்காரு. அது பேர் என்னன்னா கஸ்டமர் டிலைட். இந்த காம்படிஷன்லயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சிருக்காரு. இந்த காம்படிஷன்ல யார் ஜட்ஜா இருந்தாங்கன்னா டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் இருந்திருக்காங்க. கார்த்திக் சுப்ராஜ் அவங்க லோகேஷ் கனகராஜ் அவங்களோட படத்தை பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்காரு. அது மட்டும் இல்லாம டைரக்ஷன் ஒரு கெரியரா எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் களம்னு இன்னொரு ஷார்ட் பிலிம் எடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு 2014ல ஒரு சின்ன ஷோல ஒரு 4 அவார்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. என்னன்னா பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் சப்போர்ட்டிங் கேரக்டர், பெஸ்ட் மியூசிக் டைரக்டர்னு கொடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த களம் ஷார்ட் பிலிம் தான் லோகேஷ் கனகராஜ் அவங்களுக்கு கோலிவுட்ல என்டர் ஆகிறதுக்கு ஒரு வழியா இருந்தது. 11th மார்ச் 2016ல அவியல் அப்படின்ற ஒரு ஆந்தாலஜி படம் ரிலீஸ் ஆச்சு. இது யார் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் அவங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனியான ஸ்டோன் பெஞ்ச் கிரியேஷன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆந்தாலஜி அப்படின்னா ஒரு படம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு டைரக்டர்ஸ் தான் இருப்பாங்க. நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஆனா மெயினா ஒரு டைரக்டர் தான் இருப்பாரு. இந்த படத்துல எப்படின்னா ஒரு ஒரு சாப்டருக்கு ஒரு ஒரு டைரக்டர்ஸ் இருப்பாங்க. அப்புறம் லோகேஷ் கனகராஜ் அவங்களோட களம் அப்படின்ற ஷார்ட் பிலிமை இதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட 5 டைரக்டர்ஸ்ல லோகேஷ் கனகராஜ் அவங்களும் ஒண்ணு. லோகேஷ் கனகராஜ் அவங்களோட முதல் படம் அதாவது தியேட்டருக்கு வந்த படம் என்னன்னா மாநகரம். இது எப்போ ரிலீஸ் ஆயிருக்குன்னா மார்ச் 2017ல ரிலீஸ் ஆயிருக்கு. நிறைய வசூலும் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம விமர்சனங்களும் கிடைச்சது. இந்த படம் யார் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்கன்னா எஸ்பி பிரபு பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வெறும் 46 நாள்ல முடிச்சதா சொல்லியிருக்காங்க. நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸும் கிடைச்சிருக்கு. நிறைய லெஜெண்டரி ஆக்டர்ஸ் ஆன கமலஹாசன் அவங்க, ரஜினிகாந்த் அவங்கலாம் பாராட்டினதாகவும் சொல்லப்படுது. 2018ல இருந்து ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் கிட்ட லோகேஷ் கனகராஜ் அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. இவங்க வேற யாரும் இல்ல, மாநகரத்தோட அதே ப்ரொடக்ஷன் கம்பெனி தான். 2018ல வந்த வெள்ளராஜா அப்படின்ற இந்தியன் தமிழ் லாங்குவேஜ் டெலிவிஷன் சீரீஸை லோகேஷ் கனகராஜ் அவங்க தான் எழுதியிருக்காங்க. டைரக்ஷன் பண்ணது குகன் சென்னியப்பன் பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூஸ் பண்ணது எஸ்ஆர் பிரபு பண்ணியிருக்காங்க. மாநகரத்தோட சக்சஸ் கார்த்திக் அவங்களோட கவனத்தை ஈர்த்ததா சொல்லியிருக்காங்க. இதனால லோகேஷ் கனகராஜ் அவங்களும் கார்த்திக் அவங்களும் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க, கைதி அப்படின்ற படம். இது எப்போ ரிலீஸ் ஆயிருக்குன்னா 2019ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன், பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப சீக்கிரமா முடிச்சதா சொல்லியிருக்காங்க. இதனால நிறைய பாராட்டும் கிடைச்சதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல நடிச்ச ஆக்டர்ஸ்லாம் இந்த படம் வெளியே வந்துட்ட பிறகு அவங்களுக்கு நல்ல ரெகக்னைசேஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கைதி படத்துக்கு அப்புறம் லோகேஷ் கனகராஜ் அவங்க டைரக்ட் பண்ண படம் மாஸ்டர். இந்த படத்துல இளைய தளபதி விஜய் அவங்களும் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவங்களும் நடிச்சிருக்காங்க. பொங்கலுக்கு முந்தின நாள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2021ல. கோவிட் டைமா இருந்தாலும் இந்த படம் நல்ல கலெக்ஷன்ஸ் வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. 2021ல வந்த இந்தியன் பிலிம்ஸ்லயே இந்த படத்துக்கு தான் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அடுத்து டைரக்ஷன் பண்ண படம் விக்ரம். இந்த படம் 2022ல ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல உலக நாயகன் கமலஹாசன் அவங்களும் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவங்களும் ஃபகத் ஃபாசில் அவங்களும் நடிச்சிருக்காங்க. இந்த படமும் நல்லா ஹிட் ஆச்சு. இதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த படம்லாம் நல்லா ஹிட் ஆகிறதுனால இனிமேல் வரப்போற படங்கள் எல்லாம் இன்னும் நல்லா பிரம்மாண்டமா பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அடுத்ததா டைரக்ஷன் பண்ண படம் லியோ. இது 2023ல ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல இளைய தளபதி விஜய் நடிச்சிருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் அவங்க டைரக்ஷன் பண்ண படத்திலேயே அதிகமா வசூலான படம் இதுதான் சொல்லியிருக்காங்க. எவ்வளவுனா 600 கோடின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஜூன் 2023ல லோகேஷ் கனகராஜ் அவங்க ஒரு 10 படம் பண்ணிட்ட பிறகு நான் டைரக்ஷன்ல இருந்து விலகிடுவேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் 27th நவம்பர் 2023ல லோகேஷ் கனகராஜ் அவங்களோட ஜி ஸ்குவாட் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபைட் கிளப் அப்படின்ற படத்துக்கு பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்போ ரிலீஸ் ஆயிருக்குன்னா
29th நவம்பர் 2023ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல டைரக்டரும் ஆக்டருமான விஜயகுமார் அவங்க லீட் ரோல் பண்ணதா சொல்லியிருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் அவங்களோட படத்தை பார்த்தோம்னா பெரும்பாலும் ஆக்ஷன் ஜேர்னல்ஸ்ல தான் இருக்கும். அப்புறம் அவருக்கு பிடிச்ச டைரக்டர் ஜான் ஹோ அப்படின்றவரும் பெரும்பாலுமா நிறைய ஆக்ஷன் ஜேர்னல்ஸ்ல உள்ள படமா தான் பண்ணியிருப்பாரு. அப்புறம் லோகேஷ் கனகராஜ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்ஷன் ஜேர்னல்ஸ் மட்டும் இல்லாம காமெடி, ஃபேண்டசி அந்த மாதிரி உள்ள ஜேர்னல்ஸ்லாம் எனக்கு பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் லோகேஷ் கனகராஜ் அவங்களோட நிறைய ப்ராஜெக்ட் சேர்ந்து வேலை செஞ்ச ரத்னகுமார் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் அவங்களோட படத்துல நிறைய ரெட்ரோ சாங்ஸும் வயலன்ஸும் நிறைய நெரேட்டிவ் ஸ்டோரிஸ்லாம் யூஸ் பண்றாரு இல்லையா, இது எல்லாமே அவரோட ஃபேவரட் டைரக்டரான டாரண்டினோ அப்படின்றவர்கிட்ட இருந்து அட்மையர் பண்ணது தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் லோகேஷ் கனகராஜ் அவங்க கைதி வந்து பெரிய சக்சஸ்ஃபுல்லா ஆனோடனே இப்போ ஹாலிவுட்ல எல்லாம் எப்படி எம்சியூ எடுக்கிறாங்க, எம்சியூனா என்ன சொல்றது, இப்போ ஹாலிவுட்ல எல்லாம் ஒரு படத்தை வந்து இன்னொரு படத்தோட லிங்க் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த தமிழ் சினிமாலையும் பண்ணணுன்றதுக்காக கைதி வந்து நல்லா ஹிட் ஆனோடனே கைதியை வச்சு ஒரு லிங்க், கைதியோட இன்னொரு படத்தை லிங்க் பண்ணி எடுக்கணும்னு நினைச்சிருந்திருக்காரு. அதே மாதிரி லிங்க் பண்ணி படங்கள்லாம் எடுத்திருக்காரு. இப்போ ஹாலிவுட்ல எப்படி மார்வல் படத்தை எல்லாத்தையும் எம்சியூ சொல்றாங்களோ, அதே மாதிரி இவர் பேரை வச்சுட்டு லோகி சினிமாட்டிக் யூனிவர்ஸ், லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் இல்லைன்னா லோகிவர்ஸ், ஷார்ட்டா எல்சியூன்னு ஃபேன்ஸால அழைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் லோகேஷ் அவங்களும் இதை ஏத்துக்கிட்டாங்க. அப்புறம் லோகேஷ் கனகராஜ் அவங்க ஃபேன்ஸோட ட்விட்டர் மூலியமா இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது லோகேஷ் கனகராஜ் அவங்க அன்பு அப்படின்ற கேரக்டர், அதாவது அர்ஜுன் தாஸ் அப்படின்ற கேரக்டர் வந்து கைதியில சாவல, ஜஸ்ட் நாக் அவுட் தான் பண்ணியிருக்கோம். விக்ரம் படத்துல பாத்தீங்கன்னா அந்த அர்ஜுன் தாஸ் அவங்களோட ஜால ஒரு ஸ்டிச் மார்க் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் லியோ 2 அப்படின்ற ப்ராஜெக்ட் பண்ண போறோம்னு டிசம்பர் மாசம் 2023ல சொல்லியிருக்காங்க. ஆனா இது எல்லாமே ரஜினிகாந்த் அவங்களோட தலைவர் 171க்கு அப்புறமும் கைதி 2க்கு அப்புறமும் தான் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தளபதி அவங்க ஏற்கனவே அரசியலுக்கு வந்துட்டாங்க. அதனால இந்த படம் எல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்றது எல்லாருக்கும் டவுட் தான். அப்புறம் கைதி, விக்ரம் இன்னும் நிறைய படங்கள்ல ஹீரோவா நடிச்ச நரேன் அவங்க ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்சிஓட கதை கருவு என்ன அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் அவங்க ஒரு 10 மினிட்ஸ் ஷார்ட் பிலிம் மூலியமா எல்லாருக்கும் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. இது எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா கைதி 2க்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் அவங்களும் கமலஹாசன் அவங்களோட பார்ட்னர்ஷிப் விக்ரமோட மட்டும் இல்லாம இனிமேல் அப்படின்ற ஒரு மியூசிக் வீடியோவோட தொடர்ந்து இருக்கு. இதுல சுத்திகாசன் அவங்க நடிச்சிருக்காங்க, கம்போஸ் பண்ணியிருக்காங்க, பாடியிருக்காங்க. கமலஹாசன் அவங்களும் பாடியிருக்காங்க. லிரிக்ஸ் எழுதுனது கமலஹாசன் அவங்க தான். இது லோகேஷ் கனகராஜ் அவங்க நடிச்சிருக்காங்க. அப்புறம் டைரக்ஷன் திவாகேஷ் பிரபாகர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த மியூசிக் வீடியோவை சென்னையில ஒரு கிராண்ட் ஈவெண்ட்ல ரிலீஸ் பண்ணதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் லோகேஷ் கனகராஜ் அவங்களோட டைரக்ஷன்ல ரஜினிகாந்த் அவங்களோட தலைவர் 171ஓட ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்துட்டு ரஜினிகாந்த் அவங்க இதுல நெகட்டிவ் ரோல் தான் பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. அதுக்கப்புறம் சோசியல் மீடியால எல்லாம் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ரஜினிகாந்த் அவங்க இதுல ஒரு கோல்டு ஸ்மக்லரா இருக்கலாம். ரஜினிகாந்த் அவங்க நிறைய அந்த பில்லா, தீ இந்த மாதிரி நிறைய கேங்ஸ்டர் படத்துல தான் நடிச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த படம் அந்த ஜேர்னல்ல இருக்கலாம்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அப்புறம் தலைவர் 171 படத்தோட அபிஷியல் டைட்டில் இந்த மாசம் சொல்ல போறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த டைட்டில் ஒண்ணு கழுகா இருக்கலாம், இல்லைன்னா தளபதியா இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் எல்லாமே ஜூன் மாசம் தொடங்க போறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் இந்த மாதிரி பயோகிராஃபி, இன்ஃபர்மேஷன் சம்பந்தமான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா ட்ரேஸ் ஆஃப் பைரட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.